வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாகச் செயல். இதன் பொருள், ஒரு செயலை செய்ய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் அதற்கு தகுதியானவன் என்று ஆராய்ந்து முடிவெடுத்த பிறகு அவனை அந்த பொறுப்புக்குரியவனாகச் செய்ய வேண்டும். இந்த குரங்குகள் தினமும் கவனிக்கின்றன. இவைகளை வேலைக்கு பழக்கினால் என்ன? இங்க பார், எப்படி தண்ணீர் ஊற்றுறது. இப்போது களை எடுப்போம். நீங்கள் இங்கே செய்யுங்கள். குரங்குகளே, நான் ஒரு அவசர வேலையா வெளியூர் போறேன். செடிகளுக்கு மறக்காம தண்ணி ஊத்தி தோட்டத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க எஜமான். ஆனா எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு எங்களுக்கு தெரியாதே. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய வேர் இருக்கிற செடிக்கு அதிக தண்ணியும், சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊத்துங்க. வேர் எவ்வளவு பெருசுன்னு தெரியாம எப்படி தண்ணி ஊத்துறது? முதல்ல செடியை புடுங்கி வேற பாப்போம். இதோ அளக்கும் டேப்ப பிடிச்சு அளந்து வேரை அளந்து தண்ணீர் ஊற்றுவோம். இந்த செடிக்கு வேர் பெருசா இருக்கு, இதுக்கு நிறைய தண்ணி ஊத்து. ஐயோ, என் தோட்டமே அழிஞ்சு போச்சு. ஏன் இப்படி செடியெல்லாம் பிடுங்கி போட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க வேர் பெருசா இருந்தா அதிக தண்ணி ஊத்த சொன்னீங்க. அதான் வேர் எவ்வளவு பெருசுன்னு பிடுங்கி பார்த்து தண்ணி ஊத்தினோம். ஐயோ கடவுளே, இதுகளை நம்பி இப்படி மோசம் போயிட்டனே. வேலை செய்ய தெரிஞ்சாலும் அதுக்கான அறிவு இருக்கான்னு பார்க்காம பொறுப்பை ஒப்படைச்சது ஏன் தப்பு தான்.